வணக்கம் மாணவர்களே. கடந்த வீடியோவில் நாங்கள் டூ ஃபேமிலி தொடர்பாகவும் அது தொடர்பான சென்டென்ஸையும் படித்திருந்தோம். அதுக்கு பிற்பாடான வீடியோக்கள் ஷார்ட் வீடியோவாக உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது பி ஃபேமிலியோட தொடர்புடைய சென்டென்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பி ஃபேமிலி தொடர்பான சென்டென்ஸை பார்க்க உள்ளோம். அந்த வகையில் இந்த பி ஃபேமிலி சென்டென்சஸ் எவ்வாறு உருவாக்கப்படுவது, அதுக்கு எவ்வாறான உதவி வினைச்சொற்களாக வருகின்ற வினைச்சொற்கள் பிரதான வினைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது என்று தொடர்பாகவும் பார்க்க உள்ளோம். அந்த வகையில் நாங்கள் இந்த வீடியோவில் பி ஃபேமிலி சென்டென்சஸில் முதலாவதாக பார்க்க போகிறோம் பி ஃபேமிலி சென்டென்ஸினுடைய வகைகள். அதாவது பி ஃபேமிலி சென்டென்சஸ் வகையில் பார்க்க ப்ரெசன்ட் பி ஃபேமிலி, அதாவது நிகழ்காலத்தில் வர பி ஃபேமிலி சென்டென்ஸ். அடுத்த பாஸ்ட் பி ஃபேமிலி, அதாவது இறந்த காலத்தில் வருகின்ற பி ஃபேமிலி சென்டென்ஸ். அடுத்த ஃபியூச்சர் பி ஃபேமிலி, அதாவது எதிர்காலத்தில் வருகின்ற பி ஃபேமிலி சென்டென்சஸ். இது தொடர்பான இதுகளை பார்க்க போகணும். அந்த வகையில் இது தொடர்பாக ப்ரெசன்ட் பி ஃபேமிலி என்ற வகையில் நிகழ்காலத்தில் எப்படி சென்டென்சஸை பி ஃபேமிலியை வைத்து உருவாக்க போகிறோம்ன்றதை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் முதலாவது பி ஃபேமிலியில் என்னென்ன சென்டென்சஸ் அமையுமென்ற முறை எங்களுக்கு தெரியணும். அதாவது சப்ஜெக்டோட ப்ளஸ் ஆம் அல்லது இஸ் அல்லது அதோட ஒப்ஜெக்ட் வரும். அந்த வகையில் முதலாவது ஆமெண்டா என்னத்துக்கு பாவிக்கப்படுவதல்ல, ஆம்ன்றது ஐக்கு பாவிக்கப்படும். இஸ் என்ற கீசி இட் சிங்குலர் நவுன், எந்த ஒரு மேலுவாய்க்கும் இது பயன்படுத்தப்படும். என்றது வி தே ஜூ ப்ளூரல் நவுன்ஸ், அதாவது பன்மை எழுவாய்க்கு பயன்படுத்தப்படும். இப்பொழுது சென்டென்ஸ் சம்பந்தமாக பார்ப்போம். சென்டென்ஸ் சம்பந்தமாக பார்க்க உதாரணமாக பி ஃபேமிலியில் ஆம் என்றதை வச்சு நாங்கள் எவ்வாறு வாக்கியங்கள் அமைக்க போகிறோம்ன்றதை பார்ப்போம். இப்போ ஐ ஆம் யுவர் கிளாஸ் டீச்சர். ஐ ஆம் யுவர் கிளாஸ் டீச்சர்னா நான் உன்னுடைய வகுப்பாசிரியராக இருக்கின்றேன். இங்கே ஆம் என்றது இருக்கின்றேன். ஐ ஆம் நான் இருக்கின்றேன். யுவர் கிளாஸ் டீச்சர்னா உன்னுடைய வகுப்பாசிரியராக இருக்கின்றேன். நான் உன்னுடைய வகுப்பாசிரியராக இருக்கின்றேன். இப்போ ஆம் என்றது இருக்கின்ற என்ற கருத்தோடு வரும், அதாவது நிகழ்காலத்தில் இருக்கின்ற என்ற கருத்தோடு வரும். இந்த ஆம் என்றது தான் இந்த மெயின் வேர்ப்பாக தொழிற்படுகின்றது. அதேமாதிரி கீ இஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது அவன் உன்னுடைய சிறந்த நண்பனாக இருக்கின்றான். இப்போ கீ இஸ் அவன் இருக்கின்றான். யுவர் என்றால் உன்னுடைய, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்றால் உன்னுடைய சிறந்த நண்பனாக அவன் இருக்கின்றான். இட் இஸ் மை ஸ்கூல், அதாவது இஸ் என்றால் இருக்கின்றது. அப்போ இட் இஸ் மை ஸ்கூல் என்றால் இது என்னுடைய பாடசாலையாக இருக்கின்றது. அப்போ இங்கே ஆம் இஸ் என்றது இருக்கின்ற என்ற விடயத்தில் என்ன செய்யுமெண்டா வரும். அதே மாதிரி புனிதன் என்ற ஒரு நபர், புனிதன் இஸ் அ ஃபார்மர். புனிதன் இஸ் அ ஃபார்மர் என்றால் புனிதன் ஒரு விவசாயியாக இருக்கின்றான். அதாவது புனிதன் இஸ் அ ஃபார்மர், புனிதன் ஒரு விவசாயியாக இருக்கின்றான். அடுத்த சென்டென்ஸில் வரும்போது இந்த ஆவை வச்சப்போ ஆம்ன்றது ஐக்கு மட்டும்தான் வரும். இஸ்ன்றது சிங்குலர் நவுன் எல்லாத்துக்கும் வரும். அடுத்த ஆன்றது பன்மை நவுனுக்கு வரும். ஆகவே இந்த ஆமிஸ்ஸார்ன்றது மீனிங் இருக்கின்ற என்ற கருத்தோட பி ஃபேமிலியில் வரும். அப்போ வி ஆர் பிரின்சிபல்ஸ், அதாவது நாங்கள் அதிபர்களாக இருக்கின்றோம் அல்லது முதல்வர்களாக இருக்கின்றோம். இங்கே என்றது இருக்கின்ற என்ற கருத்தை காட்டும். அப்போ வி என்றால் நாங்கள் இருக்கின்றோம், பிரின்சிபல்ஸ் என்றால் அதிபர்களாக இருக்கின்றோம், அல்ல அதிபர்கள், நாங்கள் அதிபர்கள் அப்படின்னு சொல்லலாம். வி ஆர் பிரின்சிபல்ஸ் என்றால் நாங்கள் அதிபர்களாக இருக்கின்றோம். தேயா மை எனிமீஸ், அதாவது தேயா அவர்கள் இருக்கின்றார்கள். மை எனிமீஸ் என்றால் என்னுடைய எதிரிகளாக இருக்கின்றார்கள். அப்போ மை என்றால் என்னுடைய, எனிமீஸ் என்றால் எதிரிகள். அப்போ தேயா மை எனிமீஸ் அவர்கள் என்னுடைய எதிரிகளாக இருக்கின்றார்கள். ஜூவா பேங்க் மேனேஜர், அதாவது ஜூவா நீ இருக்கின்றாய் அல்லது நீங்கள் இருக்கின்றீர்கள். பேங்க் மேனேஜர் என்றால் வங்கி முகாமையாளராக இருக்கின்றீர்கள். அப்போ ஜூவா பேங்க் மேனேஜர், அதாவது நீங்கள் வங்கி முகாமையாளராக இருக்கின்றீர்கள். அடுத்த அருள் அண்ட் முரளி, அருள் அண்ட்ன்றது உம்மண்ட கருத்தோடு வரும். அண்ட்ன்றது உம்மண்ட கருத்தோடு வரும். அண்ட்ன்றது உம்மண்ட கருத்தோடு வரும். அதாவது அருள் அண்ட் முரளி, அருளும் முரளியும் மை அசிஸ்டன்ஸ் என்றால் உதவியாளர்கள். மருளும் முரளியும் என்னுடைய உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். இருக்கின்றார்கள்.
அருளும் முரளியும் என்னுடைய உதவியாளர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே ப்ரெசன்ட் பி ஃபேமிலி என்று சொன்னால் வந்து பி ஃபேமிலி என்றா இருக்கின்ற கருத்தை காட்டுறதுக்காக வரும். மிஸ் ஆர்ண்டா வந்து அது இருக்கின்ற கருத்தோடு வரும். அது என்ன எழுவாயை கொண்டிருக்குதோ அந்த எழுவாயோடு சேர்த்து கருத்தெடுக்க வேண்டும். ஐயாமண்டா நான் இருக்கின்றேன், கீ இஸ்டண்டா அவன் இருக்கின்றான், இட் இஸ்டண்டா அவன் இருக்கின்ற அது இருக்கின்றது, புனிதன் இஸ்டண்டா புனிதன் இருக்கின்றான், வியாண்டா நாங்கள் இருக்கின்றோம், தேயாண்டா அவர்கள் இருக்கின்றார்கள், ஜூவா அண்டா வந்து நீங்கள் அல்லது நீ இருக்கின்றாய், அருளன் முரளியாண்டா அருளும் முரளியும் இருக்கின்றார்கள். அப்போ இதில் பாருங்க, இந்த பின்னுக்கு வாரதெல்லாம் ஒப்ஜெக்டாக இருக்கும், பின்னுக்கு வாரதெல்லாம் ஒப்ஜெக்டாக இருக்கும். இங்கே ஆமிஸார் தான் பிரதான வினைச்சொல்லா தொழிற்படும். ஆகவே இப்போ பி ஃபேமிலியில் ப்ரெசன்ட் பி ஃபேமிலி பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்க்க போகிறோம் வந்து நாங்கள் வந்து பாஸ்ட் பி ஃபேமிலி, அதாவது இறந்த காலத்தில் வந்து எப்படி வாக்கியம் அமைக்கப்படுகின்றது, அதாவது பி ஃபேமிலியை வச்சு இவ்வாறு வாக்கியம் அமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இதுக்கும் வந்து சப்ஜெக்ட்ன்றது எழுவாய், முதல் படித்த எழுவாய்கள், அதோட வந்து போஸ்வேவோட ஒப்ஜெக்ட் வரும். போஸ்வேண்டா இருந்த என்ற கருத்தோடு வரும். அதோட ஒப்ஜெக்ட் வந்து செயற்படு பொருளாக வரும். உதாரணமாக வந்து ஓஸ்ன்றது வந்து ஐ கீசி இட் என்ற சிங்குலர் நவனுக்கு ஓஸ் பாவிக்கப்படும். ஓஸ்ன்றது வந்து ஐ கீசி இட் என்ற சிங்குலர் நவனுக்கு பாவிக்கப்படும். வேன்றது வி தே ஜூ என்று புளூரல் நவன், அதாவது பன்மை எழுவாய்க்கு புளூரல் நவன்ஸ் பன்மை எழுவாய்க்கு பயன்படுத்தப்படும். அது ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்டது. ஆகவே அதை பற்றி பெருசாக சொல்ல தேவையில்லை. ஆகவே இந்த சென்டென்ஸை பார்ப்போம். சென்டென்சஸ் என்ற வாக்கிய முறைகள். சப்ஜெக்ட்ன்றது ஐ, அதாவது வந்து எழுவாய் நான். வாஸ்ன்றது இங்கே மெயின் வேர்ப்பாக தொழிற்படுகிறது. அப்போ ஐ வாஸ் யுவர் டீச்சர் லாஸ்ட் இயர். அப்போ ஐ வாஸ் என்றால் நான் இருந்தேன், யுவர் டீச்சர் என்றால் உன்னுடைய ஆசிரியராக இருந்தேன், லாஸ்ட் இயர் என்றால் கடந்த வருடம். அப்போ ஐ வாஸ் யுவர் டீச்சர் லாஸ்ட் இயர், நான் கடந்த வருடம் உன்னுடைய ஆசிரியராக இருந்தேன். கீ வாஸ் மை எனிமி என்றால் அவன், வாஸ் என்றா அவன் இருந்தான், மை எனிமி என்றால் என்னுடைய எதிரியாக இருந்தான். இட் வாஸ் மை பென் என்ற இது என்னுடைய பேனாவாக இருந்தது. சி வாஸ் பியூட்டிஃபுல்லி அவள் அழகாக இருந்தாள். லாஸ்ட் வீக்கெண்டா கடந்த வாரம். சி வாஸ் அவள் இருந்தாள், எப்படி இருந்தாள், பியூட்டிஃபுல்லி என்ற அழகாக இருந்தாள். லாஸ்ட் வீக்கெண்டா கடந்த வாரம். ஆகவே கடந்த வாரம் அவள் அழகாக இருந்தாள். சரண் வாஸ் மை ஸ்டூடெண்ட், சரண் என்னுடைய மாணவனாக இருந்தான். அப்போ இங்கே வாஸ் எல்லாம் வந்திருக்கிற இந்த வாஸ் எல்லாம் என்னென்னா கடந்த காலத்தில் இருந்த என்ற கருத்தை காட்டும். ஆகவே ஐயக்கோ ஹீயோ சியோ இட்டோ ஆளுன்ற பேர் வந்தால் வாஸ் பாவிக்கப்படும், இருந்த என்ற கருத்தோடு வரும். இது வந்து மெயின் வேர்ப்பாக தொழிற்படைக்க பி ஃபேமிலி என்றா மெயின் வேர்ப்பாக தொழிற்படுறது. அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது வந்து சென்டென்சஸில் வந்து பன்மை நவன் விரைக்க. அப்போ we were டாக்டர்ஸ் என்றால் நாங்கள் வைத்தியர்களாக இருந்தோம். வேண்டா இருந்த. அப்போ we were என்றால் நாங்கள் இருந்தோம். டாக்டர்ஸ் என்றால் வைத்தியர்களாக இருந்தோம். தேவ ரிச்சஸ் என்றால் அவர்கள் வசதியாக இருந்தார்கள். தேவ ரிச்சஸ் என்றால் வசதியாக, அவர்கள் வசதியாக இருந்தார்கள். யூ வர் ஏ கிளாஸ் மானிட்டர், அதாவது நீங்கள் ஒரு வகுப்பு தலைவராக இருந்தீர்கள். we were நீங்கள் இருந்தீர்கள். ஏ கிளாஸ் மானிட்டர் ஒரு வகுப்பு தலைவராக இருந்தீர்கள். ரவி அண்ட் கிஸ் பிரதர்ஸ், அதாவது ரவியும் அண்ட் கிஸ் பிரதர், ரவி அண்ட் கிஸ் பிரதர்னா ரவியும் அவனுடைய சகோதரனும். வே மை ஸ்டூடெண்ட் என்றால் ரவியும் அவனுடைய சகோதரனும் என்னுடைய மாணவர்களாக இருந்தார்கள். அப்போ ரவி என்றதும் கிஸ் பிரதர் என்றால் அவனுடைய சகோதரனும் அப்படி வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருமே என்னென்னா பன்மையை காட்டுறதுக்காக. அப்போ ரவி அண்ட் கிஸ் பிரதர் வே மை ஸ்டூடெண்ட்ஸ், ரவியும் அவனுடைய சகோதரனும் என்னுடைய மாணவனாக இருந்தார்கள். அடுத்தது பாருங்க. அடுத்த வந்து ஃபியூச்சர் பி ஃபேமிலியில் எப்படி வாக்கியம் அமைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இது வந்து சப்ஜெக்டோட வில் பி ஷால் பி ப்ளஸ் ஒப்ஜெக்ட் ரெண்டு வரும். அதாவது சப்ஜெக்ட் என்ற எழுவாய், வில் பி ஷால் பி என்றதுக்கு அதனுடைய மெயின் வேர்ப் இருக்குமென்ற கருத்தை காட்டு வரும். ஒப்ஜெக்ட் என்றால் செயற்படும் பொருள்.
ஆகவே இது இந்த வாக்கிய அமைப்பு பார்க்க ஷால் பி என்ற ஐயுக்கும் பியுக்கும் மட்டும்தான் பயன்படுத்தப்படும். அடுத்த வில் பி என்றது வந்து ஐவி தே ஜூ கி சி இட் சிங்குலர் நவுனோ புளூரல் நவுனோ, அதாவது ஒருமை எழுவாயாக இருக்கலாம் அல்லது பன்மை எழுவாயாக இருக்கலாம், அதுக்கு வில் பி பாவிக்கப்படும். ஷால் பி என்றது ஐயுக்கும் பியுக்கும் மட்டும்தான் பாவிக்கப்படும். அடுத்தது வசனத்தை சென்டென்சஸை பார்ப்போம். நாங்கள் சென்டென்சஸ் வாக்கிய அமைப்பு முறைகளை பார்க்க சென்டென்சஸை, அதாவது வந்து ஐ ஷால் பி ஏ டாக்டர் ஆஃப்டர் வியூ இயர்ஸ், அதாவது வந்து ஆஃப்டர்ண்டா பிறகு. அப்போ ஐ ஷால் பி என்றால் நான் இருப்பேன், ஏ டாக்டர் என்றால் ஒரு வைத்தியராக இருப்பேன், ஆஃப்டர் வியூ இயர்ஸ் என்றால் சில அல்லது பல வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு வைத்தியராக இருப்பேன். அப்போ ஐ ஷால் பி என்றால் நான் இருப்பேன், ஐ ஷால் பி என்றால் நான் இருப்பேன், நான் ஒரு வைத்தியராக கடந்த நான் ஒரு வைத்தியராக சில வருடங்களுக்கு பிறகு இருப்பேன் என்றதான் அது இந்த மீனிங். அப்போ ஐ ஷால் பி ஏ டாக்டர் ஆஃப்டர் வியூ இயர்ஸ் என்றால் நான் சில வருடங்களுக்கு பிறகு ஒரு வைத்தியராக இருப்பேன். வி ஷால் பி ரிச்சர்ஸ் நெக்ஸ்ட் இயர்ஸ், அதாவது வந்து வி ஷால் பி அதாவது நாங்கள் இருப்போம், ரிச்சர்ஸ் என்றால் வசதியானவர்களாக இருப்போம், நெக்ஸ்ட் இயர் என்றால் அடுத்த வருடம் நாங்கள் வசதியானவர்களாக இருப்போம். அப்போ வி ஷால் பி என்றால் நாங்கள் இருப்போம். ஐ வில் பி அன் என்ஜினியர், அன் என்ற இ என்ற வவல் சவுண்ட் வந்திருக்கு, அதால் வந்து அன் போடுறோம், அன் என்றால் ஒருமையை காட்டும். அப்போ வி வில் பி அன் என்றால் வந்து நான் அன் என்ஜினியர் என்றால் நான் ஒரு இயந்திரவியலாளர் அல்லது பொறியியலாளராக இருப்பேன். ஐ வில் பி, அப்போ ஐ ஷால் பியும் பாவிக்கலாம், ஐ வில் பியும் பாவிக்கலாம். ஐ வில் பி அன் என்ஜினியர் என்றால் நான் ஒரு இயந்திரவியலாளராக இருப்பேன் அல்லது பொறியியலாளராக இருப்பேன் எதிர்காலத்தில். தே வில் பி லோயர்ஸ், அதாவது தே வில் பி லோயர்ஸ் என்றால் அவர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள், அவர்கள் வழக்கறிஞர்களாக இருப்பார்கள். லோயர்ஸ் என்றால் வழக்கறிஞர்களாக அவர்கள் இருப்பார்கள். கீ வில் பி யூ அசிஸ்டன்ட், கீ வில் பி என்றால் அவன் இருப்பான், கீ என்றால் அவன், வில் பி என்றால் இருப்பான், யூ அசிஸ்டன்ட் என்றால் உன்னுடைய உதவியாளனாக இருப்பான். யூ வில் பி மை எனிமி, யூ வில் பி மை எனிமி என்றால் நீ என்னுடைய எதிரியாக இருப்பீர், நீர் என்னுடைய எதிரியாக இருப்பீர். இட் வில் பி மைன், இது என்னுடையது, இது என்னுடையதாக இருக்கிறது, இது என்னுடையதாக இருக்கும், இது என்னுடையதாக இருக்கும். இட் வில் பி மைன், இது என்னுடையதாக இருக்கும். விஜய் அண்ட் அர்ச்சுனா வில் பி பிரசிடென்ட்ஸ் தயா கண்ட்ரீஸ். விஜய் அண்ட் அர்ச்சுனா, விஜயும் அர்ச்சுனாவும் வில் பி இருப்பார்கள், பிரசிடென்ட்ஸ் அதாவது ஜனாதிபதியாக இருப்பார்கள், தயா கண்ட்ரீஸ் என்ற அவர்களுடைய நாட்டில். விஜயும் அர்ச்சுனாவும் வில் பி என்ற இருப்பார்கள், பிரசிடென்ட்ஸ் என்றால் ஜனாதிபதியாக இருப்பார்கள், தயா கண்ட்ரீஸ் என்ற அவர்களுடைய நாட்டில் விஜயும் அர்ச்சுனாவும் ஜனாதிபதியாக இருப்பார்கள். ஆகவே இந்த வீடியோவில் நாங்கள் பி ஃபேமிலி தொடர்பான சென்டென்ஸை பார்த்துருக்கின்றோம். இனி அடுத்த வரும் வீடியோவில் வந்து கேஃப் ஃபேமிலி தொடர்பான வாக்கியத்தையும் இதே மாதிரியான சென்டென்ஸ் அமைப்பு முறையையும் படிப்போம். ஆகவே அடுத்த வீடியோவோட எங்களுடைய வந்து டூ ஃபேமிலி, கேஃப் ஃபேமிலி, பி ஃபேமிலி, கேஃப் ஃபேமிலி சென்டென்ஸ் அமைப்பு முறைகள் முடிந்துடும். அதுக்கு பிறகு ஹெல்பிங் இது இருக்கா நார்மலாக 2 ஸ்லைடில் பார்த்துட்டு அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்னா வந்து மெயின் வேர்ப் பிரதான வினைச்சொல்லை பார்க்க போகிறோம். பிரதான வினைச்சொல்லுக்கு பிறகு அடுத்ததாக நாங்கள் படிக்க போகிறோம் மொடல் வேர்ப்ஸ் அண்ட் அதன் சென்டென்சஸ். அந்த சென்டென்சஸை மொடல் வேர்ப்பை பயன்படுத்தி எவ்வாறு வாக்கியம் அமைக்கிறதுன்றதை பார்த்துட்டு சிம்பிள் டென்சஸை படிக்க போகிறோம். சிம்பிள் டென்சஸ்னால் சாதாரண காலங்களை படித்து முடித்தா பிறகு நாங்கள் என்னத்தை படிக்க போகிறோம்னா சாதாரண காலங்களை படித்த பிறகு பாஸ்ட் பேப்பரில் உள்ள அதாவது வந்து பார்ட் 1 உள்ள 2வது கேள்வி டயலாக் பாங்கில் வார அதாவது வந்து வேர்ப்ஸை பயன்படுத்தி சிம்பிள் சென்டென்சஸுக்கு வந்து வேர்ப்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற கேள்வியை வந்து படிக்க போகிறோம். அது பாஸ் பேப்பரை அடியொட்டியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே இதுவரையும் பொறுமையாக இருந்து இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றிகள். தொடர்ச்சியாக நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோசனமுடையதாக அமையும் என்று சொல்லி இன்றைய இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.